நயினார் ஒரு பகீர் குற்றச்சாட்டை சொல்கிறார், என்னுடைய ஃபோனு ஒட்டு கேட்கப்படுகிறதோங்கிற சந்தேகம் இருக்குது, அது கட்டாயம் நடக்குது அப்படின்னு. அதை ஒட்டு கேட்கத்தான் இங்கே வந்தேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம், எதையும் டீட்டெயிலா போன்ல பேசிக்க வேணாம். இல்ல, ஒட்டு கேட்கப்படுகிறது உண்மைதான், அவருக்கும் தெரிஞ்சிருக்கு, ஒட்டு கேட்கப்படுதுன்றது தெரிஞ்சிருக்கு. அது யார் கேட்கறாங்க? அண்ணாமலையா, RSS இல்ல கவர்மெண்டான்றது அவர் சொல்லவே இல்லை. அருவாளா? அருவா அப்ப தேவைப்படாது, தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன். இது அப்படி அண்ணாமலை வச்சுதான் போட்டுருக்காங்க. வாழும் அழகா ஒட்டு கேட்குறது, ஏன்னா அதுல அவர் கை தேர்ந்தவர் எக்ஸ்பர்ட். அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். பாஸ், நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது பாஸ். நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். ஆமையா இருக்கு, இரண்டு இருதலை ஆமையா இருக்காரு, என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. பாப்போம் சார். ஏன்னா இன்னொரு பக்கம் எல்லாரும் இப்போ சுற்றுப்பயணம் கிளம்புற மாதிரி இருக்கு. மாட்டு சாணி எருமாட்டு சாணி ரெண்டையும் கலந்து அடிக்கிறாங்க, வாங்க ஓடிடலாம். வேணாண்டா, ஓடினா விரட்டி வந்து அடிப்பாங்க, நின்னு அடிவாங்களாம். அவனுக்கு டயர்ட் ஆனதுக்கு அப்புறம் ஓடிடலாம். ஐயோ, உங்களை குறி வச்சுதான் அடிக்கிறாங்க, எல்லாரையுமே குறி வைக்கிறாங்கடா. எடப்பாடி பாத யாத்திரை போறாருங்கிறாங்க, விஜய் வர போறாருங்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க பாத யாத்திரையை தொடங்கி வச்ச வைகோ வேற விதமா போயிட்டு இருக்காரு. சந்தனமும் ஜவ்வாதி கரைச்சு பூச வேண்டிய மூஞ்சியில சாக்கடைய வாரி இறக்கிறீங்களா? அதான்டா பூனை இழைச்சதுன்னா எனக்கு கொண்டாட்டமா இருக்குடா. உங்களை நான் பேசிக்கிறேன். யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. முன்னாள் SP வேற கிரிமினல்ஸை விட்டு கேட்கறது சரி, வேற யாராவது சந்தேக நபர்களை விட்டு கேட்கறதுலையே அவர் வந்து தெளிவா இருக்கக்கூடிய ஒரு நபர். சார் சார் ஸோ எனக்கு என்னமோ ஓ மேலதான் சந்தேகமா இருக்குன்ற மாதிரி பஞ்சாயத்துல சொல்லியிருக்காப்புல. ஏன்னா யாரும் சொல்ல, எனக்கு ஓ மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா? பெருசு, இந்த பஞ்சாயத்தை கலைக்கப்பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். தேவையில்லாம சிறுத்தைய சுரண்டி பார்க்க. ஆடு திருட்டு போனது உண்மை, விட்டு கேட்கப்பட்டது உண்மை. ஆனா ஆடு திருடினவன் யாரு அப்படின்றத சொல்லாம இருக்காப்புல. யாரு? நயினார் சொல்லாம இருக்காப்புல. ஸோ அது போக போகதான் தெரியும். சொல்லி தொலையண்டா. ஐயா, என் ஆடு திருடு போல, யாரோ ஆடு திருடின மாதிரி கனவு கண்ட. நான் பஞ்சாயத்து கூட்டினது தப்பு, என்ன விட்டுடுங்க. அவருக்கும் கடந்த காலத்துல சீனியர்களுக்கு நிகழ்ந்த நிகழ்வுகள், வீடியோக்கள், ஆடியோக்கள்ங்கிற மாதிரியான எல்லாமே அங்க மாட்டி. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் வாங்க, இத கொஞ்சம் பாருங்க. அதாவது எல்லாமே யார்கிட்ட இருக்கு அப்படின்னா அண்ணாமலைகிட்ட இருக்கு. அண்ணாமலை பாபாட்ட போய் தவம் இருக்கிறாப்ல. ரஜினிகாந்த் பாணியில் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கையோடு அண்ணாமலை இமயமலை சென்றுள்ள புகைப்படங்கள் வைரலாகி வருகிறது. அதில் இமயமலையின் பாதையில் ரஜினிகாந்த் போன்று பாபா முத்திரையை காண்பிப்பது இடம்பெற்றுள்ளது. அந்த இதை கேட்டு அங்க உள்ள ஆட்கள் ரஜினிகிட்ட கேட்டுதான் போயிருக்காங்க. அவர்தான் ஆள் சொல்லிட்டு இருக்காங்க. ஒருத்தர் உட்காந்துருப்பான் மலை கீழே. நடிகர் ரஜினிகாந்தும் இதே போன்று வருடத்திற்கு ஒருமுறை இமயமலையில் உள்ள பாபா கோவிலுக்கு சென்று வருவது குறிப்பிடத்தக்கது. தற்போது அண்ணாமலையும் இந்த வரிசையில் இணைந்துள்ளார். இந்த நாடு முன்னேறுமா? இன்னும் 3000 வருஷத்துக்கு முன்னேறாது. மழை பெய்தான் கேட்பான், இல்ல வெயில் உச்சி வெயில் மண்டைய பழகுமா, டப்புன்னு சூட்கேஸ் கொடுத்து அதை வாங்கிட்டு வந்துன்ற மாதிரி பாபா கோயில ஒருத்தர் வெள்ளை அங்கி போட்டு உட்காந்துருக்கு. நீங்க பழைய 10 வருஷத்துக்கு முன்னாடி ரஜினி போனப்பே அவனோட கட்டி பிடிச்ச மாதிரி செல்ஃபி எடுத்துருக்காரு. பாருங்க சார், நாட்டுல மொல்ல மாறி முடிச்சவைக்கு கேப் மாறி பிட் பாக்கெட் சந்தல தேடுறவன் பொந்தல தேடுறவன் தலைவன் ஆகிட்டா இந்த நாடு உருப்படுமா சார்? ஸோ இந்த மாதிரியான காதல் இதெல்லாம் இருப்பாங்க. அதே மாதிரிதான் இப்போ பாபா கோயில போய் அங்க போய் வெயில் அடிக்குதான்னு மழை பெஞ்சு சொன்னோடனே கூப்பிட்டு போய் அவங்களே போட்டோ எடுத்து கொடுக்குறாங்க பாபா கோயில தியானம் பண்ற மாதிரி. ஏங்க தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பழப்பா? ஒரு 4-5 ஸ்டில் லைட் எல்லாம் வச்சிருப்பாங்க. யாரும் அந்த வெள்ளை அங்கி போட்டுருக்கான் பாருங்க, அவன் தான் ஏஜென்ட். பாபா கோவில் ஏஜென்ட் இவர்தான். இவருக்கு இதான் வேலை. அது நீங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இப்ப ரஜினிகாந்த் போட்டோ எடுத்து பாத்தீங்கன்னா பாபாவில்
செல்ஃபி எடுக்கிற மாதிரி தயிர் சாதம் சாப்பிட்ற மாதிரி 2 பேர்லாம் இருக்கும். அதே ஆள் தான் இப்பயும் போய் எடுத்துட்டு இப்போ அண்ணாமலை இதுக்கு போயிருக்காரு, ஃபாரின் போயிருக்காரு. எனது இன்னும் வாழ்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? பிறருக்காக வாழணும், அதான் வாழ்க்கை. அடுத்து யூஎஸ்ல போய் அங்க ஒரு பல்கலைக்கழகத்துல ஒரு உரையாற்றுறாருக்காக எல்லாம் ஊரை ஏமாத்திருந்தாங்க. அவன் பெரிய ஃப்ராடியா? அவன் பேர்ல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கியா? அவனை தூக்கி உள்ள போய் விட்டுறாத. சரிங்கயா. ஏண்டா போலீஸ்காரங்க கிட்ட நாடகம் ஆடுறியா? பண்ணிக்கிற பேரு சாமி வச்சிட்டு ஊரே ஏமாத்துறியா? அமெரிக்க பல்கலைக்கழக உரையாற்றுறதுக்கு வரணும் அறிஞர் அண்ணாவா ஏல் பல்கலைக்கழகத்துல போய் பேசிட்டு வந்ததுக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த இது நிக்குது. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. ஏன்னா அதிமுக பாஜக போன பிறகு முன்ன 2 பேர் மட்டும் தனியாக நிற்கிறாங்க. அவங்க 2 பேரும் சேருவாங்களா இல்லை இவங்க கூட சேருவாங்களான்னு தெரியாமல் அப்படியே வெந்த ஒரு பக்கம் சீமானும் விஜயும் நிற்கிறாங்க. டீ ரொம்ப சூடா இருக்குல்ல கோவிந்தா? ஆமா கோவிந்தா. என்னப்பா அவ்வளவு சூடா போட்டிருக்க கோவிந்தா? டீ ரொம்ப சூடா இருக்கா? ஆமா கோவிந்தா. கெட்ட பையன் சூடாவே போட்டு பழகிட்டான். இல்ல விஜய் வந்து கொள்கை தலைவரை முடிவு பண்ணிட்டாரு. அதனால இனி போனா வண்டியை கிளப்பிடுவேன். அவன் எடுக்கிற முடிவு நம்மளுக்கு சாதகமா தான் இருக்கு. ஆனா இன்னொருத்தர் இருக்கார்ல சீமா, அவர் தான் இப்ப என்ன பண்றாருன்னா என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்காரு. என்ன ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் சேதாரம் ஆனவன பொசிஷன் மாறுது. காசு கொடுத்தவனும் கூப்பிடுறா, உள்ள வந்து சேர சொல்றாங்க. நான் வெளியில இருந்தே பண்றேன், கொடுத்த பெண்ணே உள்ள வர சொல்றேன் அப்படின்னா 4 வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பாலமே பாரு, பேச்ச பாரு, தெரியும் போகுது பாரு, ஏகத்தாளத்தை பாரு. நீங்க வாட்ச்மேன் வேலை, வாட்ச்மேன் வந்து பேங்க்ல எல்லாம் வாட்ச்மேன் இருப்பாங்க, உள்ளே விட மாட்டாங்க தெரியுமா? நீ எதுக்கு உள்ள வந்த, வெளியே போய் இல்லையா அப்படின்னு. என்ன இங்க நிக்கிறீங்க? உங்க பட்டைய வேற காணா? அந்த பதவியெல்லாம் நைட்டோட நைட் அப்படிங்க வெளியே தள்ளி விட்டாங்க. அட கடவுளே, ஓவர் நைட்ல என்னென்னமோ நடக்குதியா. அப்போ வந்து என்ன பாஜகவோட தமிழ்நாட்டு வாட்ச்மேன் தான் சீமான். சீமானுக்கு வாட்ச்மேன் வேலை பார்க்கறதுக்கு வெளியே நிக்கிறதுக்கு தான் காசு தராங்க. வலிக்குது, அழுதுருவேன். டேய் அது குடுறா. என்னது இத வரும் பாரு. இது எதுக்கு நம்பர் சொல்ற மாப்ள. சீமா அடிக்கடி உள்ள வந்தா விரும்ப மாட்டாங்க. அதே நேரத்துல அந்த மேனேஜரை மாத்திட்டு வாட்ச்மேனை கூப்பிட்டு கிளர்க்கா போட்டுருவாங்க, எல்லாம் போட மாட்டாங்க. ஏன்னா வாட்ச்மேனே சாக போறவங்க தான் வாட்ச்மேன். இந்த அவமானம் உனக்கு தேவையா? 65 வயசு 70 வயசு மேல உள்ளாலதான் போடுவாங்க. ஸோ அவர்களை வந்து உள்ள கூப்பிட்டு திருப்பி கிளர்க்கு வேலையை கேஷியர் வேலையை கொடுக்க முடியாது. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அண்ணாமலை ஆனா வந்து நிர்மலா மாமி கூப்பிட்டு வாங்க தம்பி உங்களை கிளர்க் ஆகிறேன், உள்ள ஏசியில உட்காந்து வரமாட்டேன். இல்லங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை கருமை ஏர்மை எனக்கு ஒத்து வராது, ஏசி செட் ஆகாதுன்னு இருக்காப்ல, அதனால வெளியே இருக்கிறாப்ல. மனசு உடைஞ்சிராதீங்க, வாழ்க்கை வழுக்க மாதிரி சில நேரத்துல வலிக்க விட்டுரும். ஸோ சீமான் இப்ப வந்து இருதலை கொல்லி எறும்பாரு, இருதலை கொல்லி ஆமையா அப்படின்னு சொல்லலாம், எறும்பாரு அப்படின்னு சொல்லலாம். கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? டேய் செய்யுங்கடா செய்யுங்க. ஆமையா இருக்கு, 2 இருதலை ஆமையா இருக்காருல்ல, என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. பாப்போம் சார். ஏன்னா இன்னொரு பக்கம் எல்லாரும் இப்போ சுற்றுப்பயணம் கிளம்புற மாதிரி இருக்கு. மாட்டு சாணி எருமாட்டு சாணி 2 கலந்து அடிக்கிறாங்க, வாங்க ஓடிடலாம். வேணாண்டா, ஓடினா விரட்டி வந்து அடிப்பாங்க, நின்னு அடிவாங்களாம். அவனுக்கு டயர்டானதுக்கு அப்புறம் ஓடிடலாம். ஐயோ உங்களை குறி வச்சுதான் அடிக்கிறாங்க, எல்லாரையுமே குறி வைக்கிறாங்கடா. எடப்பாடி பாத யாத்திரை போறாருங்கிறாங்க, விஜய் வர போறாருங்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க பாத யாத்திரையை தொடங்கி வச்ச வைகோ வேற விதமா போயிட்டு இருக்காங்க. சந்தனமும் ஜவ்வாதி கரைச்சு பூச வேண்டிய மூஞ்சியில சாக்கடையை வாரி இறக்கிறீங்களா? அதான்டா பூனை இழைச்சதுன்னா எனக்கு கொண்டாட்டமா இருக்கிறா. உங்களை நான் பேசிக்கிறேன். பாத யாத்திரை தமிழ்நாட்டுல போன யாருமே உருப்பட்டதா சரித்திரமே கிடையாது. குமரி ஆனந்தன் கூட குமரி ஆனந்தன் நடந்து போய் குமரி ஆனந்தன் குடும்பமே நாசம். அது முருகன் கோயிலுக்கு நடந்துட்டா கூட வேற ஏதாவது நல்லது நடந்துட்டோம். ஏதோ தமிழிசை அந்த கட்சியை விட்டு பிச்சுட்டு வந்ததுனால அது வாழ்க்கை. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க.
நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. நடைப்பயணம் போனவர் அண்ணாமலை நடைப்பயணம் போய் அதோட நாசம் பதவி போச்சு. முருகன் வேலோட யாத்திரைன்னு போய் அதோட முருகன் ஊர்ல இருக்க முடியாது தமிழ்நாடு. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ இது எல்லாமே ஒழிஞ்சு போய் நடைப்பயணம் எவன் போனாலும் தமிழ்நாட்டுல நாசம் தான். கரெக்டா கேட்டு போயிட்டானே. கரெக்டா கண்டுபிடிச்சா சோலி முடிச்சு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.